இன்னைக்கு டைரக்டர் பா. விஜய் டைரக்ஷன்ல ஆக்டர் ஜீவா, ஆக்டர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஆக்டர் ஆஷிக் கண்ணா நடிச்சிருக்க அகத்தியா ஏஞ்சல் விசஸ் டெவில் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அகத்தியா படத்துடைய கதை என்னன்னு பார்த்தரலாம். ஹீரோ ஜீவாவுடைய பேரு அகத்தியன். இவரு சினிமாவில் ஹார்ட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. பாண்டிச்சேரியில ஒரு புது படத்துடைய ஷூட்டிங் நடக்க போகுது. அந்த படத்துக்கு ஹார்ட் டைரக்டரா நம்ம ஜீவா தான் ஒர்க் பண்றாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர் போட்ட காசை விட இந்த படத்துடைய செட் ப்ராப்பர்ட்டிக்காகவும் ஆர்ட் டைரக்டருக்காகவும் ஜீவா அவர் கையில இருந்த காசெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காரு. செட் ஒர்க்லாம் பாண்டிச்சேரியில சூப்பரா போட்டு ஷூட்டிங்க்கு தயாராகிறாங்க. அந்த டைம்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம்னு பார்த்தா இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் இந்த படத்துல நடிக்கிறத அந்த ஹீரோயினோட சேர்ந்து ஓடி போயிட்டாராம். அதனால இந்த படமே நடக்காது. நான் போட்ட காசும் போயிருச்சு, நீ போட்ட காசும் போயிருச்சு அப்படின்னு ப்ரொடியூசர் ஒரு பக்கம் புலம்ப, நம்ம ஹீரோவும் கையில இருந்த காசு எல்லாம் போச்சு அப்படின்னு வேதனையில இருக்காரு. பாண்டிச்சேரியில கஷ்டப்பட்டு போட்ட அந்த செட் அப்படியே தான் இருக்கு. அந்த செட்டை வச்சு சின்னதா ஹாரர் ஹவுஸ் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஹீரோ ஜீவாவும் ஹீரோயின் ராஷிகனாவும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. பாண்டிச்சேரியில இவங்க ஆரம்பிச்ச அந்த ஹாரர் ஹவுஸ் கான்செப்ட் சூப்பர் ஹிட் ஆகி மக்கள் எல்லாம் கூட்டமா அந்த ஹவுஸை பார்க்கறதுக்காக வராங்க. பொய்யான பேயை உருவாக்கி தான் அந்த ஹவுஸையே நடத்திட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு யாருமே எதிர்பார்க்கல அந்த வீட்டில் உண்மையிலேயே பேய்கள் நடமாட்டம் அதிகமாகுது. நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் 1940ல சித்தார்த் அப்படிங்கிற ஆயுர்வேத டாக்டரை பற்றி தெரிய வருது. இந்த டாக்டருக்கும் இந்த பங்களாவுக்கும் என்ன சம்மந்தம், இதனால இந்த பங்களாவில் இவ்வளோ அமானுஷமான விஷயங்கள் நடக்குது, டாக்டர் சித்தார்த்துக்கும் ஹீரோ அகத்தியனுக்கும் இருக்கிற சம்மந்தம் என்ன, ஹீரோ டாக்டர் சித்தார்த்தை பற்றி என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு, போன் கேன்சரால் உயிருக்கு போராடிட்டு இருக்க ஹீரோவுடைய அம்மாவோட நிலைமை என்ன, அவங்கள உயிரோடு காப்பாற்ற ஹீரோ என்ன முயற்சி எடுத்தாரு, இந்த பங்களாவில் இருந்த அமானுஷமான விஷயங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிச்சாரா, ஆயுர்வேதத்தை பற்றி இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் அகத்தியன் அப்படிங்கிற இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. படத்துடைய ஸ்டோரியை ரொம்பவே யூனிக்காக எடுத்திருக்காங்க. 1940ல பிரிட்டிஷ் காலகட்டத்தில் வர பிளாஷ்பேக் போர்ஷன் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு. படத்துடைய ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வர அர்ஜுனுடைய போர்ஷன்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவருடைய ஆக்டிங்லாம் எப்பயும் போல மாஸ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த ஹாரர் எலமெண்ட்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. படத்தில் வந்த சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அங்கே வர அந்த காமெடி சீன்ஸ்லாம் தவிர்த்துட்டு படத்தை கொஞ்சம் சீரியஸ் டோன்லேயே எடுத்துகிட்டு போயிருந்தா படம் இன்னமும் நல்லா இருந்திருக்கும். படத்தில் வந்திருக்க விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் வந்திருக்க அந்த ஹார்ட் டைரக்ஷன் கேமரா ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீக்வன்ஸ் கார்ட்டூன் அனிமேஷன் ஸ்டைலில் ஃபைட் சீக்வன்ஸை கிரியேட் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வித்தியாசமான முயற்சியோட இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சில இடங்களில் சொதப்பல்கள் இருந்தாலும் படத்தில் வர அம்மா சென்டிமெண்ட், லவ், ஹாரர் இதெல்லாம் ஓரளவுக்கு சூப்பராகவே படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டைரக்டர் நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி 1940ல நடந்த விஷயங்களை நம்ம கண்ணு முன்னாடியே காட்டுறாரு. இந்த கேமராவிலேருந்து ஆடியோ ரெக்கார்டர் வரைக்கும் எல்லாமே சூப்பராக படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தை பற்றியும் டைரக்டர் நல்லா ரிசர்ச் பண்ணி இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. டோட்டலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தடவை பார்க்குற மாதிரியான டீசெண்டான ஹாரர் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா ஆக்ஷன் மூவியாக இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதிக எதிர்பார்ப்போட இந்த படத்தை பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பே இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். படத்தில் எந்த ஒரு 18+ காட்சிகளும் இல்லை. அதனால் ஃபேமிலியோடைய இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் இந்த படம் பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவையாச்சும் இந்த அகத்தியன் படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு அகத்தியன் படம் பிடிச்சிருந்துச்சி, டீசெண்டாகவும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சில சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.